வெல்கம் டு சீமாட்டி சமையல். சாதம் ரொம்ப நேரத்துக்கு சூடு அப்படியே இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஹாட் பாக்ஸில் நல்ல கொதிக்கிற வெந்நியை ஊற்றணும். ஊற்றிட்டு ஹாட் பாக்ஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து இந்த ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள வெந்நியை கொட்டிடணும். வெந்நியை கொட்டிட்டு சாதத்தை அப்படி ஹாட் பாக்ஸில் வச்சு இப்படி ஒரு இலையை வச்சு மூடி ஹாட் பாக்ஸை மூடி வச்சிடணும். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி சாதம் சூடாகவே இருக்கும். ஹாட் பாக்ஸில் சப்போட்டா பழத்தை வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் பழுத்துரும், நல்லா ஒன்று போல் பழுக்கும். அதே மாதிரி நாம் சப்போட்டா பழம் கடையில் வாங்கும்போது எப்படி பழத்தை வாங்கணும் அப்படின்னா, இந்த பழத்தோட மேலே ஒரு சரசரப்பு இருக்கும். அந்த சரசரப்பு எவ்வளவு கம்மியாக இருக்கோ அந்த பழம் நல்லா கரெக்டாக பதமாக விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரசரப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா சரியாக விளையலை, அந்த பழத்தை பழுக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் வெம்பி பழுத்த மாதிரி இருக்கும். அதனால் சரசரப்பு இல்லாமல் வலுவலுன்னு இருக்கோ அந்த பழத்தை பார்த்து வாங்குங்க. ஹாட் பாக்ஸில் பாசிப்பயிறு முளை கட்டலாம். இது எப்படி முளை கட்டுறதுன்னா, ஒரு பாசிப்பயிறு ஒரு 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 6 மணி நேரத்துலேயே நல்ல முளை வந்துடும். இப்போ ஆனால் ஒரு 10 மணி நேரம் ஆயிட்டு நல்லாவே இந்த முளைலாம் நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள். 6 மணி நேரத்துலேயே முளை வந்துடும். ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு 1/2 hour மூடி வச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த வெந்நியை தூர கொட்டிட்டு நகைச்சூட்டில் பாலில் உர ஊற்றி இப்படி ஹாட் பாக்ஸை மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தயிர் ரெடி ஆயிரும். இன்னொன்று இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானல்லாம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதமும் ரொம்ப குளிராக இருக்கும். அங்கே தயிர் உரையவே செய்யாது, மாவு புளிக்காது, சாம்பார்லாம் வச்சா 3 நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேண்டாம். ஆனால் இந்த தயிர் உரையணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் உரைய ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக தயிர் ரெடி ஆயிரும். இப்படி ஒரு சிப்பில் போட்டுட்டு அது மேலே இட்லி தோசை சப்பாத்திலாம் வச்சிங்கன்னா அந்த இட்லிலாம் உள்ள வேர்த்து வடிகிற தண்ணி இந்த சிப்பிலுக்கு அடியில் போயிடும். இட்லிலலாம் ஒட்டிகிட்டு இருக்காது.